Hello friends, welcome back to AngularJS tutorial video. Friends, last time ரொம்ப கேப் விழுந்துருச்சு, ஸோ என்னால் வீடியோ எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியல. இந்த வீடியோவில் நம்ம AngularJSல இருக்கிற நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்காக எப்படி நம்ம AngularJSஐ யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணுன்றதை பார்த்தோம். இதில் வந்து அதில் இருக்கிற ஒரு அட்வான்ஸ்டு இது என்னென்னா கஸ்டம் டைரக்டிவ், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுக்கு தேவையான ப்ரீரெக்வசைட்ஸ் நாலேஜ். உங்களுக்கு இதுக்கு தேவையான நாலேஜ்னால் ஜாவாஸ்கிரிப்ட், HTML5, jQuery, bootstrap, ASP.NET Web API, C#.NET அந்த நாலேஜ். சாஃப்ட்வேர் டூல்ஸ், இதுக்கு நான் என்னென்ன சாஃப்ட்வேர் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா Visual Studio 2015, Chrome browser, NPM and Node.js. ஓகே, நாம் இப்போ AngularJSல இருக்கிற கஸ்டம் டைரக்டிவை பற்றி பார்க்க போகிறோம். Custom directive are used in AngularJS to extend the functionality of HTML. Custom directive are defined using directive functions. A custom directive simply replaces the elements for which it is activated. ஸோ இதுதான் கஸ்டம் டைரக்டிவ் AngularJSல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த கஸ்டம் டைரக்டிவ்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ டைரக்டிவ்ன்றது வந்து ஆங்குலர் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இவங்க வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைல் அண்ட் லிங்க். கம்பைல் AngularJS application during bootstrap find the matching elements and do one-time activity using compile method. Link, once compile is done, then process the element using link method based on the scope of the directive. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்க கஸ்டம் டைரக்டிவை வந்து கம்பைல் பண்ணி நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி டெம்ப்ளேட்ஸ்லேருந்து HTML-ஆக ப்ரிப்பேர் பண்ணி நம்மளோட HTML அவுட்புட்டில் ரெண்டர் பண்ணுறது தான் இந்த ரெண்டு மெத்தடோட ஒர்க். ஓகே, கஸ்டம் டைரக்டிவ்ஸோட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்றதை பார்க்கலாம். AngularJS provides support to create custom directive for following type of elements. ஸோ நீங்கள் என்னென்ன எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் கஸ்டம் டைரக்டிவ்ஸ் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் directive activates when a matching element is encountered. Attribute, directive activates when a matching attribute is encountered. CSS, directive activates when a matching CSS style is encountered. Comment, directive activates when a matching comment is encountered. Scope, which is used to transfer data to directives in two way. ஸோ நீங்கள் வந்து 4 type of custom directives-ஐ வந்து நீங்கள் எழுதலாம். using element directive, attribute directive, CSS directive, comment directive. ஸோ இந்த டைரக்டிவ்ஸ்க்கு வந்து நீங்கள் டேட்டா பாஸ் பண்ணணும் அண்ட் டைரக்டிவ் வந்து டேட்டாவை வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோலருக்கு ரீட் பண்ணோன்னா அதுக்கு ஸ்கோப் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எலிமெண்ட் டைரக்டிவ்ன்றது வந்து நீங்கள் எழுதுகிற டைரக்டிவ் வந்து எலிமெண்ட்டாக அது ட்ரீட் பண்ணணும். அட்ரிபியூட் டைரக்டிவ்ன்றது வந்து நீங்கள் எழுதுகிற டைரக்டிவ் வந்து அட்ரிபியூட்டில் மேட்ச் ஆகிறப்போ அதை பேஸ் பண்ணி அந்த டைரக்டிவ்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். CSS டைரக்டிவ் அதே மாதிரி தான், நீங்கள் எழுதிருக்கிற டைரக்டிவோட CSS மேட்ச் ஆகிறப்போ அது ஆக்டிவேட் ஆகும். கமெண்ட் டைரக்டிவும் நீங்கள் எழுதிருக்கிற கமெண்ட் மேட்ச் ஆகிறப்போ டைரக்டிவ் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு டெவலப்மெண்ட் எப்படி நம்ம டைரக்டிவ் க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு சாம்பிள் கோடு எழுதி வச்சுருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து எலிமெண்ட் டைரக்டிவ், அட்ரிபியூட் டைரக்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம அப்படியே ரிவ்யூ பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் டுட்டோரியலில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்டைல் ஆஃப் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணோமோ அதே ஸ்டைல் தான் நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே கண்ட்ரோலர்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே கண்ட்ரோலர்ஸ்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோலர்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட்லேயே எல்லா கண்ட்ரோலர்ஸும் நான் அது உள்ளே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த டுட்டோரியலுக்கு தேவையான கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தராக பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா டைரக்டிவ்ஸ்னு ஒரு டைரக்டரி இருக்குது. அதுவுள்ள வந்து நான் என்னென்ன டைரக்டிவ்ஸ் எழுதியிருக்கணும் அதோட JS எல்லாமே இண்டிபெண்ட்டாக நான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இண்டிவிஜுவலாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒவ்வொரு JS-ஐயும் வந்து அங்கே ரெஃபர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோலர்ஸ் நான் சொன்னால அந்த கண்ட்ரோலர்ஸோட வியூ பார்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வியூஸ்குள்ளே வந்து உங்களுக்கு HTML ஃபைல்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் இந்த அப்ளிகேஷனோட app.js.
அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோலருக்கு நான் இந்த டுட்டோரியல் யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜ் ஃபைல்ஸ், ஒரு சில இமேஜஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து அசட்ஸ்குள்ளே கேரக்டர்ஸ்ன்ற ஒரு இமேஜுக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே நான் இமேஜ் ஃபைல்ஸை போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நம்ம app.jsஐ பற்றி பார்ப்போம். இந்த app.jsல நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, யூஏ ரவுட்டர் மூலிமா வந்து நம்ம ரவுட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே தான், அதே இது தான் பண்ணியிருக்கேன். பேசிக்னு ஒரு ரவுட்டிங் ஆட் பண்ணியிருக்கேன், கஸ்டமைஸ்டு ஒன்றுன்னு ஒரு ரவுட்டிங் ஆட் பண்ணியிருக்கேன், சிஎஸ்எஸ் டைரக்டிவ்னு ஒரு ரவுட்டிங் ஆட் பண்ணியிருக்கேன், கமெண்ட் டைரக்டிவ்னு ஒரு ரவுட்டிங் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து 4 ரவுட்டிங் ஆட் பண்ணியிருக்கேன், 4 கண்ட்ரோலர், அதுக்குண்டான வியூஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து app.jsல நான் எழுதியிருக்கிறது. அதுக்கப்புறம் கண்ட்ரோலர்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோலர்ஸில் பார்த்திங்கன்னா பேஸாக வந்து ஓகே, உங்களுக்கு index.html நான் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ index.html பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே ஆட் பண்ணியிருப்போம், இந்த ஹெட்டுக்குள்ளே இருக்கிறது. ஸோ அதை பற்றி நான் இப்போ எலாபரேட் பண்ணலை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா app.js. அந்த app.jsக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டைரக்டிவ்ஸ் எல்லாமே லோட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து டைரக்டிவ்ஸ் லோட் பண்ணோம். app.jsக்கு அப்புறமே டைரக்டிவ்ஸ் வரணும், அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோலர்ஸ் வரணும். ஸோ நம்ம டைரக்டிவ்ஸ் எல்லாம் தனித்தனியாக சொன்னதுனால அது எல்லாத்தையும் வந்து நான் இங்கே தனித்தனியாக உங்களுக்கு லோட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோலர்ஸ் வந்து ஒரே ஃபைலில் இருக்கனால அது ஒரே ஒரு ஜேஎஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுதான் வந்து நம்மளோட மெயின் கண்ட்ரோலர். அதை லோட் பண்ணுறோம், அதோட இனிட் மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ரவுட்டிங்காக வந்து 4 டேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், nav டேப்ஸ். அதில் பேசிக்கு, கஸ்டமைஸ்டு ஒன், சிஎஸ்எஸ் டைரக்டிவ், கமெண்ட் டைரக்டிவ்னு சொல்லிட்டு 4 ரவுட்டிங் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய யூஐ வியூ கீழே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம பேசிக் டைரக்டிவ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த பேசிக் டைரக்டிவோட ஸோ டிஃபால்ட்டு லோடிங் வந்து நான் பேசிக்ன்ற ரவுட்டிங்க்கு ரீடைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக் டைரக்டிவோட கண்ட்ரோலரில் பார்ப்போம், கண்ட்ரோலரில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பேசிக் டைரக்டிவோட கண்ட்ரோலர். அதில் வந்து 1 2 3 ஸ்கோப் வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெசேஜ், இன்னொன்று நேமு, அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ்னு ஒரு அரே. அதை வந்து இனிஷியலைஸ்ன்ற மெத்தடில் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நேம், அந்த கேரக்டர்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஜேசன் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நேம், ப்ரொஃபைல் ஃபோட்டோ அண்ட் அபவுட், இந்த மாதிரி 3 ப்ராப்பர்ட்டி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ப்ரீடிஃபைன் பண்ணியிருக்கேன் நான். இவ்வளோ தான் வந்து இந்த கண்ட்ரோலரில் இருக்குது. வேறு எதுவும் இந்த கண்ட்ரோலரில் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. இப்போது நாம் அதோட வியூவை பார்ப்போம், பேசிக் பேஜ்.html. ஸோ பேசிக் பேஜ்.html என்ன பண்ணியிருக்கேன்னா இனிஷியலாக லோட் பண்ணியிருக்கேன், ஒரு ஹெட்டர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரோ கீழே வந்து ஸ்பேன் போட்டு ரிப்பீட் கேரக்டர் இன் கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் பேசிக் டைரக்டிவ்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய கஸ்டம் டைரக்டிவை நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மாடலில் வந்து ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேசிக் டைரக்டிவை பற்றி பார்க்கலாமா. பேசிக் டைரக்டிவ்னு ஒரு ஜேஎஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம எழுதியிருக்கிற டைரக்டிவ், ஃபஸ்ட் டைரக்டிவ். எஸ்எஸ்ன்றது நம்மளோட ஆப்பு. அதில் டைரக்டிவ்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து என்னோடய டைரக்டிவ் நேமை கொடுத்து ஃபங்க்ஷனாக நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் எப்படி சொல்லியிருக்கேன், பேசிக்ன்றது நான் கேமல் கேசிவில் எழுதியிருக்கேன். ஸோ இது எப்போவுமே வந்து ஒரு டைரக்டிவை நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னா கேமல் கேசிவில் தான் எழுதணும். ஸோ அப்படி பண்ணதை நீங்கள் இங்கே கன்சியூம் பண்ணுறப்ப எப்படி பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொரு அந்த அப்பர் கேஸ் இருந்ததில் அதெல்லாம் வந்து ஐஃபன் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ பேசிக் ஐஃபன் டைரக்டிவ். இதே மாதிரி வந்து நான் பேசிக் ஐஃபன் மை பேசிக் ஐஃபன் டைரக்டிவ்னு கொடுத்துருந்தேன்னா அதை நான் எப்படி சொல்லணும்னா, முன்னாடி எம்ஓஏ வந்து நான் ஸ்மால் லெட்டரில் சொல்லிவிட்டு பேசிக் வந்து பியில் கேப்ஸில் சொல்லுவேன். இங்கே வந்து நான் இப்படி இதை டிஃபைன் பண்ணுவேன்னா மை ஐஃபன் பேசிக் டைரக்டிவ் இப்படி நான் டிஃபைன் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த பேசிக் டைரக்டிவ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ரிட்டர்ன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ண மாதிரி எழுதியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று ரெஸ்ட்ரிக்ட், ஸ்கோப், அதுக்கப்புறமேட்டு வந்து டெம்ப்ளேட். ஸோ ரெஸ்ட்ரிக்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே டெம்ப்ளேட் இதில் பார்த்தோம்ல, எலிமெண்ட், அட்ரிபியூட், சிஎஸ்எஸ் அண்ட் கமெண்ட், அதுதான் வந்து நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஸோ இந்த டைரக்டிவ் வந்து எதை வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம், இதை எப்படி நம்ம வந்து கன்சியூம் பண்ணலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஈன்னு சொன்னதுனால இந்த டைரக்டிவை வந்து நம்ம எலிமெண்ட்டாக மட்டும்தான் கன்சியூம் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் ஒரு அட்ரிபியூட்டாக கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து இந்த டைரக்டிவ் வந்து நான் எலிமெண்ட்டாகவும் கன்சியூம் பண்ணணும், அட்ரிபியூட்டாகவும் கன்சியூம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இ அண்ட் ஏன்னு கொடுக்கணும். ஈனா எலிமெண்ட், ஏனா அட்ரிபியூட். ஸோ இப்போதைக்கு எலிமெண்ட்டுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதை நான் அட்ரிபியூட்டுக்கு நான் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன்.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு ஸ்கோப் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸ்கோப் எதுக்கு அப்படின்னா எனக்கு கண்ட்ரோலரில் இருந்து டேட்டாவை நான் டைரக்டிவ்க்கு பாஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கோப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் மாடல்ன்றதான் வேரியபிள் ஈக்குவல் டு என்ஜி மாடல்னு சொல்லியிருக்கேன். அது என்னன்னா என்ஜி மாடல்னு அங்கே டிஃபைன் பண்ணுறதை எனக்கு இங்கே மாடல்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பைண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதே இன்கேஸ் எனக்கு வந்து வேறு மாதிரி வேணும்னா அதை நான் எப்படி சொல்லலாம்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ராப்பர்ட்டி இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதோட மீனிங் என்னென்னா, நான் இங்கே என்ன நேம் சொல்லியிருக்கணும் அதே நேமை தான் நான் வந்து கன்சியூம் பண்ணுற இடத்துலையும் நான் யூஸ் பண்ண போகிறேன்றது அர்த்தம். ஓகேங்களா. ஸோ நேம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து மேலே மாடல் டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அது மாதிரி நம்ம சொல்லணும். சேம் நேம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அப்ரோச். இது மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இப்போது அந்த டைரக்டிவ் ஸ்கோப்பு வந்தாச்சு. அதுக்கப்புறம் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டுன்றது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டெம்ப்ளேட் யூஆர்எல்னு சொல்லிட்டு. டெம்ப்ளேட்டுன்றது வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த HTML இங்கே சொல்லிடலாம். டெம்ப்ளேட் யூஆர்எல்ன்றது வந்து நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து அந்த HTML கண்டென்ட்டை இன்னொரு HTML ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த டெம்ப்ளேட்டோட யூஆர்எல்லை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் இப்படியும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது ஒன்று இப்படி சொல்லலாம். இல்லைனா வந்து டெம்ப்ளேட் யூஆர்எல் சொல்லிவிட்டு நான் வந்து என்னோடய பாத்தை சொல்லலாம். app/views/directive/view.html இப்படி இன்னும் சொல்லலாம். இப்படி சொன்னால் என்ன ஆகுனா, எனக்கு இந்த டெம்ப்ளேட்டுக்கு கண்டென்ட் எங்கேருந்து எடுத்துக்கினா இங்கே டெம்ப்ளேட் யூஆர்எல்ல கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை எடுத்து எனக்கு அதை கம்பைல் பண்ணி ரெண்டர் பண்ணி கொடுப்போம். ஸோ இதை நான் இப்படி தான் பண்ணும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், டெம்ப்ளேட்டில் சொல்லியிருக்கேன். டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாடலோட ஆப்ஜெக்டிவ் நான் இங்கே பைண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து இது ப்ரொஃபைல் ஃபோட்டோ, நேமு, அதுக்கப்புறம் அபவுட். இதை நீங்கள் இந்த கண்ட்ரோலரில் பார்க்கலாம். நேமு, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அபவுட் இதை மூணுத்தையும் வந்து நான் இங்கே பேசிக் டைரக்டரியில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இந்த டைரக்டரியில் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குது, நேம் இருக்குது, அதுக்கப்புறம் அபவுட் இருக்குது. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன், மை பேசிக் டைரக்டிவ் என்ஜி மாடல் ஈக்குவல் டு கேரக்டர். இந்த என்ஜி ரிப்பீட்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டை நான் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கேன். இப்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபர் ஆகி உங்களுக்கு அங்கே பைண்ட் ஆகி ரெண்டரையும் உங்களுக்கு காட்டும். அது எப்படி இருக்குன்றதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு டைரெக்டாக இந்த பேஜுக்கு போகும். அதனால் இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து பேசிக் டைரக்டிவை வந்து நான் டிஃபால்ட் ரவுட்டிங்கில் போட்டதுனால, விச் மீன்ஸ் என்னோடய மெயின் கண்ட்ரோலர் லோட் ஆனவுடனே நான் பேசிக் ரவுட்டிங்க்கு ரீடைரக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய பேசிக் ரவுட்டிங் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஓகே, நான் டைரக்டிவோட நேமை சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ உங்களோட பேசிக் டைரக்டிவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதுக்கப்புறமேட்டு அவங்களோட நேமு, அபவுட் அவங்கள பற்றினது. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டைரக்டிவ் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் எத்தனை தடவை இதை நான் எழுதியிருக்கேன் இந்த கோடை, எனக்கு வந்து இதை வந்து கஸ்டம் டைரக்டிவ் எழுதிட்டேன். அதை வந்து நான் எங்கே வேணுமோ அங்கே நான் கன்சியூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து ஒரு டைரக்டிவ் வந்து வியூவில் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறது இப்படி பண்ணிக்கலாம். இப்போ இதே டைரக்டிவ் வந்து நீங்கள் அட்ரிபியூட்டாக கேட்குறீங்க அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அட்ரிபியூட். ஸோ இப்போது எனக்கு இது எப்படி அட்ரிபியூட்டாக வரணும்னா, டிவ்வுக்கு எனக்கு இது வந்து ஒரு அட்ரிபியூட்டாக வரணும்னு சொல்கிறேன். ஸோ இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த டைரக்டிவ் என்ன சொல்லியிருக்கேன், எலிமெண்ட்டாக மட்டும்தான் நான் போட சொல்லியிருக்கேன். ரைட்டா, இது அட்ரிபியூட்டாக நான் சொல்லலை. ரைட்டுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் டைப் வந்து ஈன்னு இருக்குது. அதனால் எனக்கு அது வந்து எலிமெண்ட்டாக தான் இருக்கும். இங்கே வந்து நான் அதை வந்து ஒரு அட்ரிபியூட்டாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா என்ன ஆகும், எனக்கு வந்து டேட்டா வராது. ஏன்னா அதை வந்து எலிமெண்ட்டாக சொன்னதுனால எனக்கு டேட்டா வராது. இப்போ அதை டைரக்டிவாக போயிட்டு எனக்கு எலிமெண்ட்டாக இருந்தாலும் வரணும்,
இதாக இருந்தாலும் வரணும்னு நான் இப்படி சொல்லிட்டேன்னா நான் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணாலும் எனக்கு அது லோட் ஆகும், அட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணாலும் எனக்கு அது லோட் ஆகும். லோட் ஆகிடுச்சிங்களா? இப்போது இதோட இன்னர் HTML நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னர் HTML என்ன இருக்குன்னா, நான் போட்டிருக்கிற ஒரு டிவ்வுக்கு உள்ள பேசிக் டைரக்டிவ் இந்த டிவ் இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு இதெல்லாமே லோட் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் என்னோடய டிவ்வோட எலிமெண்ட் நான் வந்து பேசிக் டைரக்டிவ்னு சொன்னதுனால அந்த டிவ்வுக்குள்ளே எனக்கு கண்டென்ட்ஸ் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது இதை நான் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகுன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு பேசிக் -directive ng-model equal to character. ஸோ இப்போ இதை நான் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு எப்படி ரெண்டர் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதை இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, பேசிக் டைரக்டிவ்னு ஒரு எலிமெண்ட் ஆட் ஆகிட்டு அதுக்குள்ளே இது எல்லாமே ஆட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம அட்ரிபியூட்னு சொன்னப்போ எப்படி இருந்தது, என்னோட எந்த எலிமெண்ட்டுக்கு நான் அட்ரிபியூட் ஆட் பண்ணணும் அது மேலே இருந்தது, அதுக்குள்ளே எனக்கு கண்டென்ட் ரீப்ளேஸ் ஆகிருந்தது. இதுதாங்க எலிமெண்ட் டைரக்டிவ்க்கும் அட்ரிபியூட் டைரக்டிவ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து வியூ பர்பஸாக நான் இது எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக வந்து ஒரு டைரக்டிவை நீங்கள் ரெண்டர் பண்ணி பைண்ட் பண்ணி டேட்டாவை காட்டுறது. உங்களோட பேசிக் டைரக்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை உங்களுக்காக நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அது எப்படி நான் ரெண்டர் பண்ணன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இமேஜ் ஸோ டிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு H5 போட்டிருக்கேன். அந்த H5 வந்து H5க்கு நேமை பைண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிவ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா நம்மளுக்கு பார்க்குறது கொஞ்சம் டீசெண்டாக தெரியுறதுக்காக. ஸோ இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா scope.model.profile ஃபோட்டோ. ஸோ இந்த ஸ்கோப்போட மாடலுக்குள்ளே இருக்கிற ப்ரொஃபைல் ஃபோட்டோன்ற ப்ராப்பர்ட்டியை நான் SRCக்கு நான் பைண்ட் பண்ணியிருக்கேன். SRCக்கு பைண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டிவ் டேக் போட்டு, இது வந்து எதுக்காகனா நான் பூட்ஸ்ட்ராப்பில் வந்து மீடியா டைப் போட்டு நான் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே H5ன்ற எலிமெண்ட்டுக்கு நான் வந்து நேமை பைண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஒரு அபவுட்டுன்ற டேட்டாவை கண்டென்ட்டை நான் பைண்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் நம்மளுக்கு இங்கே இப்படி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஒரு டைரக்டிவ், ஒரு வியூ டைரக்டிவ் எழுதுறது உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து கஸ்டம் டைரக்டிவ், கஸ்டமைஸ். இப்போ இது என்னன்னா இது எதுக்காக நான் எழுதியிருக்கேன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை வியூவை ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மூவி நேம், இயர், கேஸ்டிங் இது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காலம் இருக்குது. இப்போ நான் வந்து ஆட் கிளிக் பண்ண எனக்கு இங்கே ரெண்டர் ஆகணும். ஸோ இதை வந்து நான் வந்து என்னோடய கண்ட்ரோலர் அண்டு கண்ட்ரோலரோட வியூவில் நான் டிஃபைன் பண்ணாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட டைரக்டிவ் மூலிமா நான் அதை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா நான் வந்து கண்ட்ரோலர்லேருந்து இன்புட் கொடுக்கலாம், கண்ட்ரோலர்லேருந்து இன்புட் கொடுக்குறத எனக்கு பைண்ட் பண்ணி ரெண்டர் பண்ணி காட்டணும். ஆஸ் வெல் அஸ் நான் என்ன இன்புட் டேட்டா சேஞ்ச் பண்ணுறனோ அதை மறுபடியும் வந்து டைரக்டிவ்லேருந்து நான் கண்ட்ரோலருக்கு எடுத்துக்கணும். அது எப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போது பேசிக் டைரக்டிவ் முடிஞ்சிச்சு, அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ பேசிக் டைரக்டிவ் கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் கண்ட்ரோல் 1. ஸோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமைஸ்க்கு வந்து என்ன போட்டிருக்கேன், கஸ்டமைஸ்டு 1 கண்ட்ரோலர், அதோட பேஜ். ஸோ இப்போ இதுதான் அதோட கஸ்டமைஸ்டு கண்ட்ரோலர். அதோட பேஜையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோலரை பார்ப்போம். கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கோப்பும் ஸ்டேட்டும் தான் நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி 3 வேரியபிள், மெசேஜ், நேமு, ஒரு கலெக்ஷன், மூவிஸ்னு ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் மெத்தடுக்குள்ளே நான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு 2 ஐட்டம் வந்து அந்த மூவிஸ்குள்ளே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மூவிஸோட அரேயில் ஜேசன் ஆப்ஜெக்ட் தான் பைண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஜேசன் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா நேம், இயர், கேஸ்டிங். ஸோ இப்போ வந்து நான் பேட்மேன் பிகின்ஸ், குங்ஃபு பாண்டா அப்படின்ற 2 மூவி நேமை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் பைண்ட் பண்ணியிருக்கேன், அங்கே பைண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு அடிஷ்னலாக 2 மெத்தட் இருக்குது. ஆட் நியூ மூவி, சேவ். ஆட் நியூ மூவின்னு என்னென்னா நான் வந்து அங்கே ஆடுன்ற ஒரு பட்டன் பார்த்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ இந்த ஈவெண்ட் கால் ஆகும். இது வந்து ஒரு எம்டி ஜேசனை ப்ரிப்பேர் பண்ணி இந்த அரேயில் புஷ் பண்ணிவிடும்.
இதை புஷ் பண்ணோன்னே எனக்கு அங்கே ஒரு ரோ க்ரியேட் ஆகிடும். இதுக்காக இந்த மெத்தட் எழுதியிருக்கேன். சேவ்ன்றது வந்து ஒன்ஸ் நம்ம எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக அது எழுதியிருக்கேன். அதை வந்து இந்த நான் மெயின் அரேலேருந்து நான் ரீட் பண்ணுறதுக்காக ரீட் பண்ணி ஜஸ்ட் இதை நான் சேவ் ஃபங்க்ஷனாலிட்டி கால் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி சேவ் கிளிக் பண்ணால் என்ன நடக்கும், எப்படி டேட்டா அங்கேருந்து ரீட் ஆகி நம்மளுக்கு வருதுன்றதை நம்ம பார்க்குறதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு மாடல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸிஸ்டிங் அந்த கலெக்ஷனை நான் ஒரு காப்பி எடுத்து இன்னொரு மாடலுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த கண்ட்ரோலரோட ஸ்கோப். இப்போது இதை நம்ம பேஜில் பார்க்கலாம். கஸ்டம் டைரக்டிவ், இது கமெண்ட் டைரக்டிவ், சாரி, கஸ்டமைஸ்டு ஒன் பேஜ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா init சும்மா ஒரு ஹெட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் மாதிரி ஒரு கலெக்ஷன் நான் போட்டிருக்கேன், ரோ. அதில் பார்த்தீங்கன்னா லேபிள், மூவி நேம், இயர், கேஸ்டிங், அதுக்கப்புறம் ஆடுன்னு ஒரு பட்டன். அந்த பட்டனோட கிளிக்கு ஆட் நியூ மூவின்ற ஈவெண்ட்டை கால் பண்ணியிருக்கேன், ஃபார்ம் மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இதை போட்டு அதில் கஸ்டம் ஒன் டைரக்டிவ் மாடல் மூவி கிளாஸ் ரோ இதை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ரோவில் ஒரு பட்டனாக போட்டிருக்கேன். அந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்போ கிளிக்கு சேவை பைண்ட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு ப்ரீ ரெண்டரிங், இன்னும் அந்த சேவ் மாடலை நான் ஜேசன் ஆப்ஜெக்டாக ரெண்டர் பண்ணி காட்டுறேன், ப்ரிட்டியாக ரெண்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போது இந்த கஸ்டம் ஒன் டைரக்டிவை நாம் இப்போ பார்ப்போம். கஸ்டமாக ஒன் டைரக்டிவ். ஓகே, ஸோ என்னோடய டைரக்டிவ் நேம் பார்த்திங்கன்னா கஸ்டம் ஒன் டைரக்டிவ். ஸோ இதில் வந்து கேமல் கேசிங் நான் சொன்ன கேசிங்கில் நான் எழுதியிருக்கேன். இதையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் வந்து எலிமெண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எலிமெண்ட்டாகவும் சொல்லலாம், அட்ரிபியூட்டாகவும் சொல்லலாம். ஸோ எலிமெண்ட்டாக வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்கோப் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா லிங்க் ஃபங்க்ஷன் இருக்குது. ஏன்னா லிங்க் ஃபங்க்ஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் டெம்ப்ளேட் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. இப்போ லிங்க் ஃபங்க்ஷன் நான் ஏற்கனவே உங்களுக்கு இதில் காட்டியிருந்தேன். அதை நான் உங்களுக்கு இப்போது இங்கே டெமோ காட்டுறதுக்காக தான் போட்டிருக்கேன். லிங்க்ன்ற ஃபங்க்ஷன் வித் கம்பைல் மெத்தட், கம்பைல் ஆர்குமெண்ட்டை வச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லிங்க்னு இருக்கும். இதுக்கு இன்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா கம்பைல்ன்ற இதை வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஆங்குலரோட டிஃபால்ட் ஸ்கோப்பில் இருக்கிறது. ஸோ லிங்க்கில் பார்த்திங்கன்னா லிங்க்னது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸாக வந்து நம்ம இவ்வளோ கொடுக்கலாம். ஸ்கோப், எலிமெண்ட், அட்ரிபியூட்ஸ், ஃபார்ம் சிடிஆர். இந்த ஃபார்ம் சிடிஆர் வந்து நம்ம ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறது, அது வேலிடேஷனுக்காக யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா நான் HTML டெம்ப்ளேட்டை நானாகவே இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து நான் அந்த மாடல்ஸ் எல்லாம் பைண்ட் பண்ணணுன்றதுக்காக இப்படியும் பண்ணலான்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிவுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்கு மாடல் டாட் நேம். இந்த மாடல்ன்றது ஒன்றும் இல்லை, என்னோடய கண்ட்ரோலோட ஸ்கோப்பில் இருக்கிற மாடல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்தது இன்னொரு இன்புட் கண்ட்ரோல் இருக்குது. அந்த கண்ட்ரோல் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன்னா மாடல் டாட் இயர்னு சொல்லியிருக்கேன். மாடல் டாட் இயர். இன்னொரு இன்புட் கண்ட்ரோல் வந்து மாடல் டாட் கேஸ்டிங். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கம்பைல்ன்ற ஒரு ஆப்ஜெக்டில் அந்த HTML-ஐ பாஸ் பண்ணுறேன், as well as என்னோடய ஸ்கோப்பையும் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன ஆனால் இந்த கம்பைல் என்ன பண்ணால் நான் சப்ளை பண்ணியிருக்கிற HTML-ஐயும் அந்த ஸ்கோப்பையும் வச்சு கம்பைல் பண்ணோம். அந்த HTML-ஐ கம்பைல் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை எனக்கு கண்டென்ட்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிடும். அதை எலிமெண்ட் டாட் அப்பெண்ட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு கீழே அதை நான் அப்பெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே அப்பெண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நாம் மேனுவலாக பண்ணுறது. இன்கேஸ் இதில் ஏதாவது வந்து நம்ம jQuery அப்ளை பண்ணி அதை ஸ்டைல் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம கண்டென்ட் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இது எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கஸ்டம் டைரக்டிவ்க்கு நான் மாடல் வந்து மூவின்ற ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போது இதை நாம் எப்படி ரன் பண்ணுறதுன்றதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் உங்களோட ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் டைரக்டிவ் போகிறப்போ நான் ஏற்கனவே அங்கே கொடுத்துருந்த பேட்மேன் பிகின்ஸ், குங்ஃபூ பாண்டா வந்து எனக்கு இங்கே ஆட் ஆகியிருக்கு. இப்போ நான் போய்ட்டு ஒரு இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு நியூ எம்டி ரோ ஆட் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் ஜட்ஜ்மெண்ட் டே. ஸோ இது வந்து 1995 எனக்கு சரியாக தெரில கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஆர்னால்டு. ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்தது வந்து இன்னொரு இது கலெக்ஷன் ஆட் பண்ணுறேன். இதுக்கு என்ன நேம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நாம் நண்பன், இது 2000
14 டவுட்டில் தான் கொடுக்குறேன், கன்ஃபார்ம் கிடையாது, கோச்சிக்காதீங்க. விஜய் அதுக்கப்புறமேட்டு வந்து விஜய் லீடிங் ரோல் அப்படியே வச்சு கொடுத்துருவோம். ஸோ இப்போ நான் சேவ் அடித்தேன்னா எனக்கு என்ன ஆகுன்னா, இந்த இது வந்து நான் ஏற்கனவே ரெண்டர் பண்ணியிருந்தது அது அப்படியே வந்துடும். இப்போ புதுசாக நான் ஆட் பண்ண இந்த லைன் ஐட்டமும் எனக்கு சேர்த்து ஜேசன் ஆப்ஜெக்டில் காட்டும். பார்த்துக்குங்க, இது வந்து நான் ஆட் பண்ணியிருந்தது, இதுவும் நான் ஆட் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் கீழே நான் ஆட் பண்ண 2 ஐட்டமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்னொரு டைப் ஆஃப் நாம் வந்து டைரக்டிவ்ஸ் வந்து நம்ம இன்புட்டாக எப்படி ரீட் பண்ணி வாங்கிக்கிறதுன்றதை இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு வியூ டைரக்டிவ் எப்படி எழுதுறதும் பார்த்துட்டிங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு டைரக்டிவ்லேருந்து டேட்டா சப்ளை எப்படி பண்ணுறது, அதாவது இன்புட் கண்ட்ரோல்ஸ்க்கு எப்படி நம்ம டேட்டா பாஸ் பண்ணுறது, அதே மாதிரி நான் சப்ளை பண்ண டேட்டா மறுபடியும் எப்படி என் கண்ட்ரோலருக்கு நான் கெட் பண்ணிக்கிறதுன்றதை நீங்கள் பார்த்துட்டிங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் டைரக்டிவ். CSS Directive. CSS Directive இதில் பார்த்தீங்கன்னா CSS வந்து நம்ம டைரக்டிவாக இது பண்ணிக்கலாம். அதுக்கு சாம்பிளாக வந்து கஸ்டம் CSS Directiveனு ஒரு பேஜ் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் CSS மூலயமா பாஸ் பண்ணுறேன். இது வந்து CSS Directiveல ஆட் பண்ணியிருக்கிற ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட். இது வந்து நான் வந்து அந்த CSS Directive எங்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேனோ அங்கேருந்து பாஸ் பண்ணியிருக்கிற டேட்டா. ஓகேங்களா? இது வந்து எனக்கு அந்த பேஜுக்கு கீழே நான் ஆட் பண்ணியிருக்கிற டேட்டா. ஸோ இப்போ CSS Directiveோட பேஜஸ் எல்லாம் பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம், இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டைரக்டிவ் நம்ம கண்ட்ரோலரை பார்த்தாச்சு. இப்போது CSS Directiveன்ற பேஜை பார்க்கும். அதுக்கு முன்னாடி ஆப்பில் நான் அந்த CSS Directive எப்படி கால் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ CSS Directiveன்ற பார்த்துக்கு கண்ட்ரோல் வந்து CSS Directive CTRL, பேஜ் வந்து CSS Directive பேஜ் HTML. ஓகேங்களா? ஸோ CSS Directive CTRL பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிள் தான், 2 வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இனிஷியலைஸ் மெத்தடில் எதுவுமே எழுதலை. ஸோ இங்கே வந்து ஸ்கோப்பில் மெசேஜ்ன்ற ஒரு வேரியபிளும் நேம்ன்ற ஒரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோட டைரக்டிவ் ஃபைல்ஸை பார்ப்போம். CSS Directive. ஸோ CSS Directive நேம் பார்த்தீங்கன்னா my CSS Directiveன்றது தான் நேமு. அதில் இதையும் வந்து நான் கேமல் கேசிவில் எழுதியிருக்கேன். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா சின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் வந்து சின்னு சொல்லியிருக்கேன். ஸ்கோப்புக்கு வந்து நான் அதே மாதிரி கண்ட்ரோலர்லேருந்து டேட்டா பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கோப் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் டெம்ப்ளேட்லேயே வந்து அதை நான் சொல்லியிருக்கேன். டெம்ப்ளேட்டில் H1 வந்து மேட் பை அ டைரக்டிவ், அதுக்கு மாடல் இருந்தது, நான் அப்படியே அந்த டைரக்டிவ் மாடலை அப்படியே ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இது எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ CSS Directive பார்த்தீங்கன்னா CSS Custom Directive மேட் பை டைரக்டிவ் நான் பாஸ் பண்ணியிருக்கிற வேல்யூ. இப்போ இந்த வேல்யூவை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். எங்கள் கண்ட்ரோலரில் சொல்லியிருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ரீலோட் பண்ணுறேன். ஸோ என் டைரக்டிவில் நான் கொடுத்துருக்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். இது வந்து டைரக்டிவ் மூலயமா லோட் ஆனது. இதையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறேன் டிவுக்குள்ளே my CSS Directive சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே நான் சொல்லியிருக்கிற டேட்டா வந்திருக்கு, வித் எனக்கு டேட்டா ரெண்டர் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து CSS Directive எழுத போகிறோம். அதுக்கப்புறம் கமெண்ட் டைரக்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறதையும் வந்து ஒரு டைரக்டிவாக கால் பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படி ரன் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்றதை நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் டைரக்டிவ் பார்த்தீங்கன்னா ஸோ மேட் பை கமெண்ட் டைரக்டிவ். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கமெண்ட்டை வந்து உங்களோட பேஜில் போட்டிங்கன்னா அதை ஒரு டைரக்டிவாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மை கமெண்ட் டைரக்டிவ்னு ஒரு டைரக்டிவ் எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லணும், ரீப்ளேஸ் வந்து கண்டிப்பாக ட்ரூன்னு சொல்லணும். ரெஸ்ட்ரிக்ட் வந்து எம்னு சொல்லணும், ரீப்ளேஸ் வந்து ட்ரூன்னு சொல்லணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆகும், இல்லைனா அது ரீப்ளேஸ் ஆகாது. ஸோ இது எப்படி நான் கால் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்கன்னா பேஜில் இங்கே சொல்லியிருக்கேன். இதை வந்து கமெண்ட் டைரக்டிவ்னு போட்டுக்கிறேன்.
ஸோ ஒரு div கிளாஸ்க்குள்ளே directive கோலன் மை கமெண்ட் directive நான் போட்டிருக்கேன். ஸோ என்ன ஆகுனா இந்த கமெண்ட் directive எந்த இதுக்குள்ளே இருக்கோ அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன் வித் என்னோட இந்த directiveல இருக்கிற டெம்ப்ளேட்டோட. இது எனக்கு அங்கே ரீப்ளேஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது எனக்கு வந்து இங்கே டைரெக்டாக இந்த கமெண்ட் இருந்தது அப்படின்றப்போ அதை டைரெக்டாக அதை ரீப்ளேஸ் பண்ணி விட்டுடும். இப்போ அதையும் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். கமெண்ட் கஸ்டம் டைரெக்டிவ். ஸோ இங்கே வந்து மேட் பை கமெண்ட் டைரெக்டிவ்னு வந்துருச்சு. இப்போ இது இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் நீங்கள் போட்டிங்கல்ல அந்த இதில் உங்களோட டைரெக்டிவ் கண்டென்ட் அப்படியே ரீப்ளேஸ் ஆகிடும். உங்களோட கமெண்ட் அங்கே இருக்காது. நீங்கள் இங்கே போட்டிங்களா இந்த கமெண்ட்டை ஃபுல்லாக ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ இதில் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டெஸ்டிங் டேட்டா போடுறேன். இதை பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறப்போ அந்த கண்டென்ட் இருக்கும், என்னோட அந்த கமெண்ட்டு மட்டும் ரீப்ளேஸ் ஆகிடும். இந்த கமெண்ட்டில் நான் போட்டிருக்கேன்னா இந்த கமெண்ட் ஃபுல்லாகவே எனக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். இதுதான் வந்து கமெண்ட் டைரெக்டிவ். ஸோ இதுதான் வந்து AngularJSல இருக்கிற கஸ்டம் டைரெக்டிவ் ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டம் டைரெக்டிவ்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதை எப்படியெல்லாம் வந்து நீங்கள் வியூ பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய AngularJSோட லாஸ்ட் டுட்டோரியல் வீடியோ. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும், நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து மெயில் அண்டு இந்த வீடியோவில் கமெண்ட் போடுங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எதாவது வீடியோ தேவைப்பட்டதுன்னா நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பப்ளிஷ் பண்ணி விட்றேன். ஸோ இந்த வீடியோக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிற டெவலப் பண்ண சோர்ஸ் கோடு வந்து இந்த ஜிட்டாப்பில் இருக்குது. நீங்கள் அதை எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக இல்லை AngularJS ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் கவர் பண்ணாத டாப்பிக்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டாவோ இல்லை வீடியோ டுட்டோரியலாவோ பப்ளிஷ் பண்ணி விட்றேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம மறுபடியும் அடுத்த ஆங்குலார் வீடியோவில் பார்ப்போம். ஆங்குலார்ன்றதை வந்து அடுத்த வெர்ஷன் ஆஃப் AngularJS எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் எழுதுனீங்க. பட் ஆங்குலார் வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் எழுத மாட்டீங்க. அது வந்து பியூர் டைப்ஸ்கிரிப்டுக்கு போகும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு டைப்ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கண்டினியூவாக உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் வந்து ஃபர்தராக நிறைய வீடியோஸ் டெவலப் பண்ண முடியும். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த வீடியோவும் பப்ளிஷ் பண்ண முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.